கோமல் ஒரு கடிதத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார். ஒரு போஸ்ட் கார்டு. அது உனக்கு வாசகர் கடிதம் வந்திருக்கியா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா சுந்தரராமசாமி அது எழுதிய வாசகர் கடிதம். அது சுந்தரராமசாமி ஒரு கதையை படிச்சுட்டு பத்திரிக்கையில் நான் ஒரு இளைஞன் புதுசாக எழுத வந்திருக்கேன், அவர் பெரிய மூத்த படைப்பாளி, ஒரு வாசகர் கடிதம் போடுறார். போட்டு அந்த கதையில் வந்து இந்த கதையை பாராட்டி ரொம்ப புகழ்ந்து சொல்லி என்னை பாராட்டி பத்திரிகை ஆசிரியரை பாராட்டி அந்த கடிதம் இருந்துச்சு. அதை என் கையில் கொடுத்தாரு. உனக்கு இதான் ஏன் அவார்டு, உனக்கு சுந்தரராமசாமியை பாராட்டிட்டாருன்னு. நான் பின்னாடி சுந்தரராமசாமியை நேரில் சந்தித்த போது அவர்கிட்ட கேட்டேன், இதை எனக்கே அனுப்பியிருக்கலாமே, நீங்கள் ஏன் பத்திரிகைக்கு அனுப்புனீங்கன்னு. அவர் சொன்னார், உன்ன மாதிரி புதுசாக அவங்க கதைகளை போடணும்ல, அதுக்கு தான் அது. ஒரு புது எழுத்தாளருடைய கதையை பத்திரிக்கை வெளியிட்டா மூத்த எழுத்தாளர் அதை பாராட்டி பத்திரிகைக்கு வாசகர் கடிதம் எழுத வேண்டியது தான் மரபு. அப்போ இன்னொரு எழுத்தாளரை அவங்க போடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி இருந்த எழுத்தாளர்கள் பாருங்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு. அசோகமித்திரன் எனக்கு வாசகர் கடிதம் அனுப்பியிருக்காரு, சுந்தரராமசாமி அனுப்பியிருக்கிறார், கந்தசாமி அனுப்பியிருக்காரு, பிரபஞ்சன் அனுப்பியிருக்கார். இவர்கள் இந்த மொழியினுடைய மிகப்பெரிய படைப்பாளிகள். ஒரு எழுத வந்த இளைஞனை பாராட்டாதுக்காக நான் மல்லாங்கடங்கிற கிராமத்தில் இருந்தேங்க. அசோகமித்திரன் அங்கேருந்து கார்டு போடுவார் எனக்கு. அப்படின்னா இவர்கள் ஒரு வழிகாட்டியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் நல்ல கதையை நல்ல கவிதை எழுதிட்டா அவரை பாராட்டணும், மனம் நிறைந்து பாராட்டணும். முதல் முறையாக சென்னைக்கு வந்துட்டு அசோகமித்திரனை தேடி போகிறேன். பார்த்த மரம்சம் சொல்கிறார், நீங்கள் மல்லாங்கனர் எஸ் ராமகிருஷ்ணன் தானே, உங்களை நான் படிச்சிருக்கேனே அப்படிங்கிறார். அப்போது அந்த அங்கீகாரம் பெருசு. அதுதான் என்ன உண்மையில வழிகேட்டது நடத்தது. நான் ஒரு 15-20 வருஷமாக புத்தக கண்காட்சிக்கு வரேன். ஊரில் இருக்கும்போது வருவேன், சென்னையில் இருக்கிறனால ஒரு 10 வருஷமாக நேர்லேயே வரேன். நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கும் அது நல்லா தெரியும், தூரத்துலேருந்து உங்களை சந்திக்கிற வாசகர்களை பார்க்குறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தர ஒரு விஷயம். அவங்களோட கண்களில் வந்து அவ்வளோ நிறைய தயக்கம் இருக்கும். நான் போய் சொல்லுவேன், போய் நின்று பேசுங்க அப்படிம்பேன். ஃபோட்டோ நான் எடுத்து கொடுப்பேன். எனக்கு அது அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜை எனக்கு பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த புத்தக கண்காட்சியில் நான் உங்கள்கிட்ட வைக்கிற இன்னொரு அம்சம் என்னென்னா, யார் எந்த புத்தகத்தை கேட்டாலும் அது எந்த பதிப்பகத்தில் எந்த ஸ்டாலில் கிடைக்குதுன்னு நீங்கள் வழிகாட்டுறீங்க. வழக்கமாக வந்து என் புக் கடையில் இது இருக்குது, நான் இதை எழுதியிருக்கேன்னு சொல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்கிறது உங்களோட மிகப்பெரிய பண்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய வாசகர் கூட்டத்தை எப்படி சம்பாதிச்சிங்க? இல்லை, அவங்க என்னை தேடி வர்றது 2 காரணத்துக்காக. ஒன்று, என்னோடய எழுத்துக்களை படிச்சிருக்காங்க. இன்னொன்று, நல்ல புத்தகங்களை நான் அறிமுகம் செய்வேங்கிறது தெரியும். அந்த நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்கிறதோட அவங்க அதை வாங்கி படிச்சுட்டு நிஜம்தான்னு உணர்றாங்க. இவர் சும்மா யாரோ ஒருத்தருக்காக புகழ்த்துக்காக சொல்லலை, காரணம் கருதியெல்லாம் சொல்லலை, நிஜமான நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார். அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நான் நீண்ட காலமாக உறுதி பண்ணிகிட்டே வரேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை தப்பாக சொல்லி அந்த புத்தகம் மோசமான புத்தகமாக இருந்தால் அடுத்த முறை வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன தேடியும் வராங்க, என் வழியாக சில புத்தகங்களை பார்க்கவும் வராங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மாலையில் என்னுடைய கடையில் இருப்பேன். காலையில் முழுக்க புத்தக கண்காட்சியில் சுற்றி புத்தக கடைகளில் நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவேன். சில சமயங்களில் என்ன இருக்குன்னா, அந்த புத்தகம் வெளியாகி 20-30 வருஷம் இருக்கும், 50 காப்பி கூட விற்றுருக்காது. இப்போ காந்தியின் கடைசி நிமிடங்கள்ங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை ஒருத்தர் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. அது உலக புகழ்பெற்ற புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் தமிழில் வெளியாகி ரொம்ப குறைவான விலையில் நிறைய காப்பி இருக்குது, விற்கவே இல்லை. நான் அதை பார்த்துட்டு வந்து அன்று மாலையில் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். என்னென்னா, இந்த புத்தகத்தை வாங்கிருங்க, இனிமேல் கிடைக்காதது. அது ஒரு ரேடியோ நாடகம். காந்தி சுடப்பட்ட போது அந்த புல்லட் காந்தி உடம்புக்குள்ளே போச்சில்ல, அதுவும் காந்தியும் உரையாடுறாங்க. அந்த தோட்டாவும் காந்தியும் பேசிக்கிறாங்க. அந்த தோட்டா காந்தியினோட உடலுக்குள்ளாடி போய் என்னென்னலாம் மாற்றங்களை ஏற்படுத்துது, காந்தியினுடைய கடைசி நொடிகள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றின ஒரு நாடகம். அது தமிழில் வெளியாக இருக்குன்னு. மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா மொத்த காப்பியும் வித்துட்டுச்சு. அப்போது அவர் வந்து சொன்னார், சார் இதை விற்காமல் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். இல்லைங்க, அதை சொன்னால் வாங்குவாங்க. அதுவும் புத்தக கண்காட்சி மாதிரியான ஒரு அரங்கத்தில் இடத்துல நீங்கள் போய் நல்ல புத்தகங்களை சொன்னீங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க. நிறைய நல்ல தமிழ் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, கவனம் பெறலை. அதுக்காக இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னா, என்னை தேடி வரக்கூடியவங்க அவங்க என்ன ஒரு சகோதரனாக நினைக்கிறாங்க, நண்பனாக நினைக்கிறாங்க, அவங்க குடும்பத்தோட உறுப்பினராக நினைக்கிறாங்க. அதனால் என்னை பார்க்க வர்றதும் கண்காட்சியினோட ஒரு பகுதி தான். சில நாள் நான் தாமதமாக வருவேன், காலையிலேருந்து வந்து அவங்க காத்திருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, புத்தக கண்காட்சி முழுவதும் எனக்கும் வாசகர்களுக்குமான ஒரு இணைவுக்கான இடம். அவங்க ஒரு சகோதரனை பார்க்குற மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க, என் கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்போது நிறைய நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு இந்த புகைப்படங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு. உண்மையில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வாசகரோட வீட்டுக்கு நான் போனேன்னா எல்லா வருடம் என்னோட எடுத்த புகைப்படத்தையும் ஒரு ஆல்பம் பண்ணி சுவரில் வரிசையாக வருடம் போட்டு ஒட்டி வச்சுருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட
எனக்கும் இடம் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன ஒரு மறைமுகமாக ஒன்றை நினைவுபடுத்துது. என்னென்னா பொறுப்புணர்வை நினைவுபடுத்துது. நீ ஒரு எழுத்தாளன் மட்டுமல்ல, அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதன், அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்க.